ஓம் சாந்தி. 17/9/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லை, அவர் நம்முடைய தந்தை என்று உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. அதுபோல் மற்றவர்களுக்கும் புரிய வைத்து நிச்சயம் ஏற்படுத்துங்கள். பிறகு அவர்களிடம் அபிப்பிராயம் எழுதி வாங்குங்கள். கேள்வி: பாபா குழந்தைகளிடம் எந்த கேள்வி கேட்கிறார்? அதை வேறு யாரும் கேட்க முடியாது. பதில்: குழந்தைகளை சந்திக்கும் பொழுது பாபா கேட்கிறார், குழந்தாய், இதற்கு முன் நீ எப்பொழுதாவது என்னை சந்தித்திருக்கிறாயா? எந்த குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உடனே சொல்வார்கள், ஆம் பாபா, நான் 5000 ஆண்டுகளுக்கு முன் சந்தித்திருந்தேன். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் குழம்பி போவார்கள். இது போன்ற கேள்வி கேட்பதற்கான புத்தி வேற யாருக்கும் வரவே வராது. பாபா தான் உங்களுக்கு முழு கல்பத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். இங்கு நீங்கள் தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். வீட்டிலிருந்து புறப்படும் போதே நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். அவர் பிரம்மாவின் ரதத்தில் வந்து நமக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையில் புறப்பட வேண்டும். நாம் சொர்க்கத்தில்தான் இருந்தோம். பிறகு 84 பிறவிகளுடைய சக்கரத்தை முடித்து இப்பொழுது நரகத்தில் இருக்கிறோம். மற்ற எந்த சத்சங்கங்களிலும் இது போன்ற விஷயங்கள் புத்தியில் இருக்காது. உங்களுக்கு தெரியும், நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். அந்த சிவபாபா இவருடைய ரதத்தில் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த படிப்பு எதற்காக? ஆத்மாக்களாகிய நம்மை கூடவே அழைத்து செல்வதற்காக. எல்லையற்ற தந்தையிடம் இருந்து கண்டிப்பாக எல்லையற்ற சொத்து தான் கிடைக்கும். பாபா புரிய வைக்கிறார், நான் சர்வவியாபி இல்லை. இந்த 5 விகாரங்கள் தான் சர்வவியாபியாக இருக்கிறது. உங்களுக்குள்ளே தான் 5 விகாரங்கள் இருக்கிறது. ஆகையால் தான் நீங்கள் மகான் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லை என்று ஒப்பீனியன் எழுதி வாங்கணும் அப்படின்றார் பாபா. அதாவது எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம், இல்லை கோர்ஸுக்கு வருவாங்க, இல்லை இனாக்ரேஷன் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்னா பாபா சொல்கிறார், முதல்ல அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் எழுதி வாங்கிக்கோங்க. அதாவது அவங்களுடைய கருத்துகள் அல்லது அபிப்பிராயத்தை எழுதி வாங்கிக்கோங்க. அப்போ முதல் கருத்து பாபா சொல்கிறார், ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லை அப்படின்றது புரிய வைத்து ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. மற்ற சத்சங்கங்களில் கதைகள் படிப்பாங்க. அந்த காதுகளுக்கு கேட்குறதுக்கு வேணால் இனிமையாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய பொருள் யாருடைய புத்தியிலையும் இருக்காது அப்படின்றார். பகவான் என்று எந்த ஒரு மனிதனுக்கோ தேவதைக்கோ சொல்ல முடியாது. பகவான் ஒருவர் தான். அவர்தான் தந்தையாக இருக்கிறார். அவரிடம் இருந்து தான் சாந்தி மற்றும் சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. இது போன்ற ஒப்பீனியன்ஸ் வாங்கணும் அப்படின்றார், அபிப்பிராயங்கள் வாங்கணும். ஆனால் இப்போ நம்ம வாங்குகிறோமே, யார் வந்தாலும் என்ன எழுதிட்டு போகிறாங்க? பிரம்ம குமாரிகள் ஞானம் நல்லா சொல்லுவாங்க, இவங்க சொல்கிற விதம் நல்லா இருக்குது, இவங்க நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, இது போல எல்லாம் எழுதுகிறாங்க. இது ஒரு வேலைக்கு உதவாததுன்றார் பாபா. அடுத்தது வேறு எந்த விஷயத்தில் நம்ம ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னா, தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடியது கங்கை தண்ணீர் இல்லை, ஒரு தந்தை தான். இந்த பாயிண்ட்டையும் எழுதி வாங்கணும். அதுக்கு பாபா சொல்கிறார், இது போன்ற அபிப்பிராயங்கள் எழுதி வாங்கினால் அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி. அடுத்தது பாபா சொல்கிறார், நீங்கள் தான் உங்களுடைய உடல் மனம் பணத்தை செலவு செய்து உங்களுக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துட்ருக்கீங்க. யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அடைவாங்க, யார் செய்வதில்லையோ அவர்கள் அடைய மாட்டார்கள். கும்ப மேளாவில் எத்தனை மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் குளிக்க போவாங்க. எங்கெல்லாம் தண்ணீர் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் போயிடுறாங்க. ஏனென்றால் தண்ணீர் மூலமாக தூய்மையாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், முன்பெல்லாம் பிரம்ம குமாரிகளிடம் சென்றால் திரும்பி வரமாட்டார்கள் என்ற வதந்தி எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது மாறிக்கொண்டே வருகிறது. உங்களுடைய எக்ஸிபிஷன்ஸ் மூலமாக அல்லது நீங்கள் சொல்கிற ஞானத்தின் மூலமாக அந்த விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றார் பாபா.
முழு உலகத்தில் சுகம் சாந்தி இருந்தது. அப்பொழுது துன்பத்தினுடைய பேர் கூட இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அளவற்ற துக்கம் இருக்கிறது. நாம் அந்த சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யத்தை நம்முடைய உடல் மனம் பணத்தின் மூலமாக மறைமுகமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். பாபாவும் மறைமுகமாக இருக்கிறார், ஞானமும் மறைமுகமாக இருக்கிறது, உங்களுடைய முயற்சியும் மறைமுகமாக தான் இருக்கிறது. இந்த பாடல் கவிதைகள் எல்லாம் பாபா விரும்புவதில்லை. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். இங்கு சும்மா இருக்கணும்ன்றார் பாபா. அமைதியாக இருக்கணும், போகும்போதும் வரும்போதும் அமைதியாக பாபாவை நினைக்கணும். மற்றும் இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்கணும். இந்த பழைய உலகத்தில் இது நம்முடைய கடைசி பிறவி. பிறகு நாம் புதிய உலகத்தில் முதல் பிறவியில் வருகிறோம். அதற்கு ஆத்மா தூய்மையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆத்மா தூய்மையற்ற நிலையில் இருக்கிறது. நீங்கள் ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக தந்தையை நினைவு செய்கிறீர்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் மட்டும் தூய்மையாகுங்கள். இந்த மரண உலகத்தின் அழிவு இப்பொழுது முன்னால் இருக்கிறது. புதிய உலகத்தை நினைவு செய்யுங்கள். அதற்கு பாபா எக்ஸாம்பிள் கொடுக்குறார். உலகத்தில் தந்தை புதுசாக வீடு கட்டிட்டு இருந்தால் குழந்தைகளுடைய புத்தியில் என்ன இருக்கும்? அந்த வீடு கட்டி முடித்த உடனேயே நம்ம புதிய வீட்டுக்கு போயிடுவோம். அந்த புதிய வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்றெல்லாம் புத்தியில் இருக்கும். பழைய வீட்டின் மீது பற்று இருக்காது. அதே போல் இது எல்லையற்ற விஷயங்கள், எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற வீடு, எல்லையற்ற குழந்தைகள். நம்முடைய புத்தியில் அந்த எல்லையற்ற விஷயங்கள் இருக்கணும். பற்று இருக்கலாம், ஆனால் புதிய உலகத்தில் பற்று இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. பழைய உலகத்தின் மீது வைராகியம் இருக்கணும். ஹட்டயோக சந்நியாசிகள் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம் செய்து காட்டிற்கு சென்று அமர்ந்து முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உங்களுடையது முழு உலகத்தின் மீது வைராக்கியம். ஏனென்றால் இங்கு அளவற்ற துன்பம் இருக்கிறது. அடுத்தது பாபா சொல்றார், ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறது. அப்பொழுது ஆத்மாவினுடைய தந்தை எப்படி இருப்பார்? அவரும் சிறு புள்ளியாக தான் இருப்பார். அவர் மறுபிறவி எடுக்க மாட்டார். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. பாபா கேட்குறார், பாபாவின் நினைவு ஏன் வரமாட்டேங்குது? போகும் போதும் வரும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சரி, உங்களுக்கு அந்த சிறிய ரூபத்தில், ஒரு சிறு புள்ளி ரூபத்தில் நினைக்க முடியவில்லை என்றால் பாபாவை பெரிய ரூபத்தில் நினையுங்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் ஆக மொத்தம் நினைவு செய்யுங்கள் அப்படின்றார் பாபா. அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். வேறு எந்த வழியும் இல்லை. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எவ்வாறு தந்தை மற்றும் ஞானம் மறைமுகமாக இருக்கிறதோ அவ்வாறே முயற்சியும் மறைமுகமாக செய்ய வேண்டும். பாடல் கவிதைகளுக்கு பதிலாக பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. அமைதியாக போகும்போதும் வரும்போதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பழைய உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் இதில் இருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும். இதை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும். வரதானம், அனைத்து பொருட்கள் மீதுள்ள ஆர்வத்தில் இருந்து விலகி ஆர்வமற்றவர், இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு பொருள் கர்மேந்திரியங்களை சஞ்சலம் செய்கிறது அல்லது ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது என்றால் கூட நாம் விடுபட முடியாது. இச்சைகள்தான் ஆர்வத்தினுடைய ரூபம். சிலர் சொல்வார்கள், எங்களுக்கு ஆசையெல்லாம் இல்லை, ஆனால் நன்றாக இருக்கிறது, பிடித்திருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், இது கூட சூக்ஷ்மமான ஆர்வம்தான், இச்சைதான். ஆகையால் நுணுக்கமான ரூபத்தில் செக்கிங் செய்து கொள்ளுங்கள். இந்த பொருட்கள் அல்லது அல்பகால சுகத்தின் சாதனங்கள் என்னை கவர்ந்து இழுக்கவில்லையா? இந்த பொருட்கள் இயற்கையினுடைய சாதனம். இதிலிருந்து நம்ம விடுபடும் பொழுது, ஆர்வமற்றவர்கள் ஆகும் பொழுதுதான் இயற்கையை வென்றவர்கள் ஆவீர்கள்.
ஸ்லோகன்: எனது எனது என்ற குழப்பங்களை விடுத்து எல்லையற்ற நிலையில் இருங்கள். அப்பொழுதுதான் உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஓம் சாந்தி.